ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனை புதுசு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 15 தெய்வீக பூஜை குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட வீடியோவை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் குங்குமத்திலே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். குங்குமத்தை நம்ம ரொம்ப நாள் வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒன்று வண்டு வந்துடும், இல்லைன்னா ஃபங்கஸ் வந்துடும். இது வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, குங்குமம் வாங்கினதுக்கப்புறம் பச்சை கற்பூரத்தை உள்ளே ஒன்று வச்சிட்டிங்கன்னா போதும், வண்டோ இல்லை ஃபங்கஸோ வராமல் இருக்கும். அதனால் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். மேட்ச் பாக்ஸு. குளிர்காலத்துலேயும் மழைக்காலத்துலேயும் இந்த மேட்ச் பாக்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சீக்கிரமாக நமுத்து போயிடும். அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு 2-3 பாக்ஸ் வச்சுருந்திங்கன்னா மேட்ச் பாக்ஸு, அதை எடுத்து அதில் இருக்கிற குச்சி எல்லாத்தையும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. இது கூடவே அந்த மேட்ச் பாக்ஸையும் எம்டி பாக்ஸையும் போட்டு வச்சுடுங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. அடுத்தது இது கூட என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, பச்சரிசியாக இருந்தாலும் சரி, அரிசியை கொஞ்சம் உள்ளே போட்டு விட்டுடுங்க. ஏன்னா இது நமுத்து போகவே போகாது. இப்போ நீங்கள் பாக்ஸை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த குளிர்காலத்தில் மழை காலத்துலலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம ஒரு வாரம் 10 நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் விளக்கேற்ற மாட்டோம். நம்ம நார்மலாக வீட்டில் சாமிக்கு ஏதாவது ஒன்று நெய்வேத்தியம் வச்சுருவோம். இப்போ நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னா சாமிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் பச்சரிசி, 1 கப் துவரம் பருப்பு, 1 கப் தண்ணீர், இது 3ஐயும் சாமி ரூமில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியூர் போங்க. ஏன்னா சாமியை பட்னி போடக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. கண்டிப்பாக இதை செஞ்சிடுங்க. அடுத்த டிப் இப்போ என்னென்னு பார்த்துடலாம். பூவை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு சீசன் வந்துருச்சுன்னா அன்றைக்கி பூ விலை ஏறிடும். இல்லைன்னா இந்த லாக்டவுனில் பூ கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். இந்த பூவை வாங்கி வச்சு எப்படி வீட்டில் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு பாக்ஸில் ஈரத்துணி, நல்லா ஒரு துணியை ஈரம் பண்ணிக்கோங்க. அந்த ஈரத்துணியை உள்ளே வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நீங்கள் பூ வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் நல்ல பூ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பூவையும் அந்த பவுலில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இந்த துணி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லா பூவையும் அந்த பவுலில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போது துணியை நான் ஃபுல்லாக அந்த பூ கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணிடுறேன். ஏன்னா பூ ஒரு ஈரப்பதத்திலே இருந்துச்சுன்னா கெடாமல் இருக்கும், அழுகாமல் இருக்கும். அதுக்காக ரொம்ப தண்ணி ஓவராக இருக்கக்கூடாது. நார்மல் வெட்டாக இருந்தால் போதும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் நார்மல்லையே வைக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே ஒரு பாட்டிலில் பசு கோமயம் இருக்குது. இன்னொரு பாட்டிலில் கோயிலில் கொடுக்குற தீர்த்தம் வச்சுருக்கேன். நடுவில் ஒரு பவுல் இருக்குது. இந்த பசு கோமியம் நார்மலாக நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பசு கோமியம் ஒரு 2 மூடி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளோ தண்ணி தெளிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தீர்த்தத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 மூடி 5 மூடி சேர்த்துக்கோங்க. இதை 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டிங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவும் இல்லாமல் நம்ம மனசு எப்பயுமே பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை நான் வாரம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் செய்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். தேங்காய் உடைக்கும் போது நம்ம பார்த்து உடைக்கணும். ஏன்னா இது தப்பாக உடைச்சிட்டோம்னா நம்ம மனசுக்கு பூஜை பண்ணும்போது நிம்மதியாகவே இருக்காது. இந்த தேங்காவை எப்படி உடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற நார் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதை டேப்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சு ஃபுல்லாக நனைச்சிடுங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காவை உடைச்சிங்கன்னா நல்லா ஷேப்பில் வரும்.
அப்போ நம்ம மனசும் நிம்மதியாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா? நார்மலாக வந்து பூஜை அறையில் தீபம் ஆயில் இருக்கும். இந்த தீபம் ஆயிலை நம்ம விளக்கில் ஊற்றும் போது இந்த கார்னர்லாம் வலிஞ்சு அந்த இடத்துல வந்து ரொம்ப எண்ணெய் பதமாகவே இருக்கும். கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிலில் நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு துணியை ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்டை வச்சோ இல்லை ஒரு கயிறு வச்சோ கட்டி இப்படி விட்டுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக அந்த துணியில் தான் இதாகும். நீங்கள் துணியை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஆயில் வந்து கீழே வந்து போகவே போகாது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். விளக்குக்கு ஏற்றுற திரி. இந்த திரியை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் திரியை வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 2-3 பச்சை கற்பூரம் போட்டு வச்சுடுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விளக்கு ஏற்றும் போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பாக்ஸில் கற்பூரம் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த கற்பூரத்தை எல்லாத்தையும் இதில் கொட்டி வச்சுருங்க. எப்பயுமே நார்மலாக கொடுக்குற பாக்ஸை விட தனியாக ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நீட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணும்போது இடம் இடிக்காமல் நீட்டாக இருக்கும். இந்த கற்பூரத்தில் வந்து கொஞ்சமாக மிளகு போட்டுட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கரையாமல் இருக்கும் அந்த கற்பூரம். இது கூடவே கொஞ்சமாக திரி வச்சிட்டிங்கன்னா அந்த ப்ரீவியஸ் மெத்தட் மாதிரி தான் விளக்கு ஏற்றும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த திரியை வச்சு நான் விளக்கேற்றி காமிக்கிறேன். தீபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். வீட்டில் இருக்கிற சின்ன சிலைகளுக்கு பூ வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரா, பென் மூடி இல்லைனா வந்து ஸ்கெட்ச் மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. சிலைக்கு பின்னாடி அந்த மூடியை வச்சு செல்லோடேப் வச்சு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பூ வச்சிங்கன்னா கண்டிப்பாக பூ விழுகாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். வீட்டில் லட்சுமி கடாட்சமாக இருக்கணும், நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கணும், கண் திருஷ்டி இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பொருட்களை பூஜை அறையில் எடுத்து வைங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய், 3 லவங்கம் எடுத்து வச்சு பூஜை அறையில் வச்சிங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்காது. கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு சேஞ்சஸ் தெரியும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். வெத்தலை. நம்ம நார்மலாக வந்து வீட்டில் பூஜை பண்ணும்போது வெத்தலை பாக்கு வச்சு வாழைப்பழம் வைப்போம். கோயிலையும் இதே தான் செய்வோம், அபிஷேகம் பண்ணுறதுக்கோ இல்லை அர்ச்சனை பண்ணுறதுக்கோ. இந்த வெத்தலையை நம்ம சாமிக்கு வைக்கும்போது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருங்க. நார்மலாக வெத்தலை நுனியில் வந்து ஸ்ரீதேவியும், நடுவில் வந்து சரஸ்வதியும், அந்த காம்பில் வந்து மூதேவியும் இருக்குன்னு சொல்லுவாங்க. நாம் காம்போடு வெத்தலை பாக்கு வைக்கும்போது மூதேவியை வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த தவறை செய்யாதீங்க. இனிமேல் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைக்கும்போது வெத்தலையில் காம்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒத்தப்படையில் வைக்காமல் ரெட்டைப்படையில் வைங்க. சாமிக்கு வைக்கும்போது 4 வெத்தலை வச்சு பாக்கு வச்சு வாழைப்பழம் வைங்க. அதுதான் கரெக்டான முறை. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு பெரியவங்கக்கிட்டையும் கேட்டு பாருங்கள், நான் சொல்கிற டிப் கரெக்டாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். நாம் ஒரு வேளை செல்ஃபில் சாமி படங்கள் எல்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னா செல்ஃபில் அடிக்கடி பார்த்திங்கன்னா கருப்பாம்பூச்சி, சின்ன கருப்பாம்பூச்சி, ஸ்பைடர், சிலந்தி இதெல்லாமே வரும். இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு அந்த மேடையை முழுகி விட்டுடுங்க. வலிச்சு விட்டுடுங்கன்னு சொல்லக்கூடாது, முழுகி விட்டுட்டிங்கன்னா அங்கே வந்து பூச்சிகள் எந்த பூச்சியும் வராது. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக கிச்சன்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். நாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணியை ஈஸியாக பொருத்தலாம். ஒரு சில டைம் நாம் தீக்குச்சியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனால் வந்து அது வந்து சாம்பிராண்டி வராது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு மேலே சின்னதாக ஒரு கற்பூரத்தை வச்சுக்கோங்க. அதை எரிய விட்டதுக்கு அப்புறம் அது எண்டாகும்போது புகை வந்து நல்லா அந்த சாம்பிராண்டியிலேருந்து வரும். இந்த மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்.
அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். பூஜை அறையில் விளக்கு ஏற்றிட்டு இல்லை ஏதாவது சாம்பிராணி தொட்டுட்டு கையை அங்கேயும் இங்கேயும் நம்ம செவுத்தில் வச்சு தொடச்சி அசிங்கப்படுத்திடுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இல்லை வேஸ்டான பேப்பர்ஸை 4 ஃபோல்டிங்காக பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வீட்டில் வாட்டர் பாட்டில் இருக்கும், வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் இருக்கும். அதை நடுவில் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற நியூஸ் பேப்பர்ஸை இதில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் விளக்கு ஏற்றும் போதோ இல்லை பூஜை அறையில் ஏதோ வேலை செய்யும் போதோ இந்த வேஸ்ட் பேப்பரை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. சாரிங்க, இந்த கிளிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்காக ஒரு ஃபன்னுக்காக இந்த கிளிப்பிங் போட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவிடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.